அன்புள்ள மக்களே, இன்றைய வீடியோவில் நம்ம கூகுள் டிரைவ் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் க்ளவுட் என்றால் என்ன, அதாவது இன்டர்நெட் க்ளவுடு அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். அப்போ தான் நமக்கு கூகுள் டிரைவ் பற்றி நமக்கு புரிஞ்சிக்க முடியும். இப்போ க்ளவுடுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து நத்திங் பட் இன்டர்நெட்டில் இப்போ நம்ம வந்து கூகுளில் போய் பார்க்குறோம். இன்டர்நெட் க்ளவுட்னா என்ன அப்படின்னு பார்த்தா, டேர்ம் யூஸ் டு டிஸ்கிரைப் குளோபல் நெட்வொர்க் ஆஃப் சர்வர்ஸ். உலகத்தில் உள்ள பல சர்வர்களை கனெக்ட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் தான் க்ளவுடு. அது இன்டர்நெட்டில் இருக்குது. இன்டர்நெட் க்ளவுட், இன்டர்நெட் இல்லை க்ளவுட், இதெல்லாமே வந்து நம்ம டேர்ம்ஸு மாற்றி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் அந்த க்ளவுடுங்கிறது. க்ளவுட்னால் நம்ம என்னடா மேகமா அப்படியான்லாம் நமக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா, இன்றைக்கிலேருந்து அந்த டவுட்டு தேவையில்லை. க்ளவுட் இஸ் நத்திங் பட் இன்டர்நெட். அதில் வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸை, சர்வர்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் நீங்கள் ஒரே ஒரு கம்ப்யூட்டரோ, லேப்டாப்போ அல்லது மொபைலோ பயன்படுத்துகிறீங்க. அதை இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணும்போது உலகத்தில் உள்ள கம்ப்யூட்டர்களோட, சர்வர்களோட அது கனெக்ட் ஆகும்போது அது க்ளவுடில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் க்ளவுட் அப்படிங்கிறது. இப்போ கூகுள் டிரைவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கூகுள் கம்பெனிக்காரங்க அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி, அந்த சாஃப்ட்வேர் மூலமாக அவங்களுடைய சர்வர்ஸ், அவங்களுடைய கம்ப்யூட்டர்ஸை இன்டர்நெட் மூலமாக நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக வச்சுருக்கிற அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் அந்த கூகுள் டிரைவ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் அல்லது சாஃப்ட்வேர். அதை இன்டர்நெட் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இப்போ இது ஏன் கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள கம்ப்யூட்டரில் அல்லது லேப்டாப்பில் நீங்கள் யூஸ்வலாக சி டிரைவ் பார்த்துருப்பீங்க. ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து சி டிரைவ்னு வச்சுருப்போம். சிலர் வீடுகளில் வந்து சி டிரைவ் அல்லது டி டிரைவ், சி அண்ட் டி ரெண்டும் வச்சுருப்பாங்க. இப்போ இது டிரைவ் அப்படிங்கிறது நம்ம ஹார்ட் டிஸ்கை டிரைவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வழக்கத்தில் இல்லையா. ஸோ கூகுள் டிரைவ் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஹார்ட் டிஸ்க் நமக்காக எங்கேயோ இருக்கிற சர்வரில் இருந்தால் எப்படி, அதை கூகுள் மேனேஜ் பண்ணால் எப்படி அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அதுதான் கூகுள் டிரைவ் அப்படிங்கிறது. ஸோ நமக்கான ஒரு ஸ்பேஸ் அதை கூகுள் வந்து அவங்க கம்பெனிக்காரங்க இலவசமாகவே கொடுக்குறாங்க. கூகுள் மட்டும் இல்லை, இது மாதிரி பல கம்பெனிகள் இன்டர்நெட்டில், அதாவது க்ளவுடில் அவங்களுடைய சர்வரில் நமக்காக ஃப்ரீயாக கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ கூகுள் வந்து 15 GB வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்மளுடைய ஜிமெயில், நம்ம வச்சுருக்கக்கூடிய மற்ற ஃபைல்ஸ், கூகுள் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுற மற்ற ஃபைல்கள் எல்லாமே அந்த 15 GBயில் தான் ஸ்டோர் ஆகும். அதிகமாக நம்ம வேணும்னா நம்ம காசு கொடுத்து வாங்கிக்க வேண்டியிருக்கும். அப்போ இதுதான் சிம்பிளாக கூகுள் டிரைவை பற்றிய ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது? இப்போ கூகுள் டிரைவை நம்ம பயன்படுத்துறதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கூகுள் டிரைவ்ங்கிறது இன்டர்நெட்டில் இருக்குது. அதனால் நம்ம முதல்ல என்ன பண்ணணும், drive.google.com அப்படிங்கிற அந்த யூஆர்எல்லை நம்ம ப்ரௌசரில் டைப் பண்ணி என்டர் தட்டணும். இப்போ தட்டும்போது நமக்கு நீங்கள் உங்கள் கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது இல்லையா. ஸோ இப்போ என்னுடைய அக்கௌண்ட் வச்சு நான் லாகின் பண்ணுறேன். உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணால் தான் கூகுள் டிரைவ் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து சைன்இன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து கூகுள் டிரைவில் சைன்இன் பண்ணிட்டேன். drive.google.com அதனுடைய அந்த ஆப்புடைய ஹோம் பேஜ் தான் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபைல்ஸை வந்து லிஸ்ட்டு வியூவாக காமிக்கணுமா இல்லை கிரிட் லேஅவுட்டில் காமிக்கணுமா அப்படின்னு சொல்லி இங்கே மேலே 2 ஐக்கான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 2 ஐக்கானில் நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட எந்த ஃபைல்ஸுமே இல்லை, ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்குது, பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. அதை தவிர வேறு எந்த ஃபோல்டர்ஸுமே இல்லை, ஃபைல்ஸும் இல்லை. இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து என்னென்னா, நம்ம வீட்டில் உள்ள பிசிலையோ இல்லை லேப்டாப்லேயோ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபோல்டர்ஸ். இந்த நம்ம வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் போனால் இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இது டி டிரைவில் ட்ரைனிங்கிற ஃபோல்டரில் இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் ஃபோல்டர்ஸு, இந்த ரெண்டும் ஃபைல்ஸ். இப்போ இந்த ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கூகுள் டிரைவ்லேயும் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரே ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய லோக்கலில் இருக்கிற இந்த
ஃபோல்டரில் இருக்கிற ஒரு ஃபைல் இந்த internet.svgன்னு இருக்குது. இதை கொண்டு போய் நான் என்னுடைய கூகுள் ட்ரைவில் வைக்கணும். என்ன செய்கிறது? இப்போ என்ன பண்ணணுன்னா லோக்கலில் இருக்கிற அந்த ஃபைலை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி அப்படின்னா கிளிக் பண்ணி கையை எடுக்காமல் அந்த விண்டோவுக்கு மூவ் பண்ணணும். அந்த விண்டோவுக்கு எப்படி போகிறது? ஆல்ட் டேப் அடிக்கும்போது அந்த விண்டோஸ் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ நான் கூகுள் ட்ரைவ் உடைய விண்டோஸில் வச்சுட்டு நான் ஆல்ட்லேருந்து கையை எடுத்துடுறேன். அப்போ இங்கே வந்துச்சு. ஸோ இப்போ நான் அந்த ட்ராக் பண்ணது அப்படியே இருக்குது. ஸோ இங்கே கொண்டு வந்து நான் கரெக்டாக வச்சா இங்கே பாருங்கள் காப்பின்னு வருது. ஸோ நான் அந்த மவுஸ்லேருந்து கையை எடுக்கிறேன். இப்போ அப்லோட் ஆகுது. அப்லோடிங் ஒன் ஐட்டம், அப்லோட் கம்ப்ளீட் அப்படின்னு வருது. கீழே பாருங்கள் ரைட் சைட் கார்னரில். ஸோ ஓகே, அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஸோ ஒரு ஃபைல் internet.svgங்கிறது அப்லோட் ஆகிடுச்சு எனக்கு இங்கே, ரைட்டா? ஸோ நான் இன்னொரு முறை அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். internet.svg அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு ஃபைல் இருக்குது, followup.txtன்னு ஒரு ஃபைல் இருக்குது. இது எப்படி நான் ட்ரைவ் கொண்டு போனோம்? கிளிக் பண்ணி கையை எடுக்காமல் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது ஐக்கான் இந்த மாதிரி மாறுது. இப்போ நான் ஆல்ட் டேப் போட்டு அந்த கூகுள் ட்ரைவுடைய விண்டோவுக்கு போகிறேன். இந்த இடத்துல ட்ராப் ஃபைல்ஸ் டு அப்லோட்னு வரும்போது நான் வந்து மவுஸ்லேருந்து கை எடுக்கிறேன். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. அப்லோடிங் ஒன் ஐட்டம் வருது, அப்லோட் கம்ப்ளீட். நான் திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ப்ரௌசரை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த followup.txt வந்துச்சு. ஸோ உங்கள் லோக்கலில் இருக்கிற இந்த ஃபைல் இப்போ என்னாச்சுன்னா உங்களுடைய கூகுள் ட்ரைவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் நீங்கள் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நியூ கிளிக் பண்ணும்போது இந்த லெஃப்ட்டில் கார்னரில் மேலே நியூன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். அந்த நியூ பட்டன் கிளிக் பண்ணும்போது அதில் நியூ ஃபோல்டர், ஃபைல் அப்லோட், நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இதை கிளிக் பண்ணாலும் ஃபைல் அப்லோட், நீங்கள் இதிலேருந்து நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் அப்லோட் கிளிக் பண்ணாலும் ஃபைல் அப்லோட் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் அப்லோட் நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஃபோல்டர் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக கூகுள் டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஷீட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், கூகுள் ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே கூகுள் நமக்கு தரக்கூடிய ஃபெசிலிட்டிஸ். இதை பற்றிலாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி கூகுள் ட்ரைவை பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ லோக்கலில் இருக்கிற ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கும் லோக்கலில் இருக்கிற ஃபோல்டரை அப்லோட் பண்ணுறதுக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபைலை என்ன பண்ணியிருக்கோம், 2 ஃபைலை அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபோல்டர் எப்படி அப்லோட் பண்ணுறது? ஃபோல்டரையுமே அதே மாதிரி நீங்கள் ஒன்று இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஃபோல்டர் அப்லோட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே போயிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப், இங்கே பாருங்கள் இந்த பிளெண்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதை நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன், ஆல்ட் டேப் போடுறேன். இதில் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங் அப்லோட்னு வருது, அப்லோடிங் ஒன் ஐட்டம், ஃபினிஷிங் அப்லோட், அப்லோட் கம்ப்ளீட். ஸோ நவ் ஐ எம் கோயிங் அண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு அந்த ஆக்சுவலாக அந்த ஃபோல்டர் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு அந்த ஃபோல்டர் அப்லோட் ஆகிடுச்சு. ஆனால் இது ஏன் எனக்கு 3 ஃபைலாக காமிக்குதுன்னா, அதில் இருக்கிற ஃபைல் வியூ மட்டும்தான் நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபோல்டர் வியூ செலக்ட் பண்ணேன்னா எனக்கு பாருங்கள் பிளெண்டருங்கிற ஃபோல்டர் காமிக்குது. ஓகே, ஸோ நான் அதில் இருக்கிற எல்லா ஃபைலையும் காமி அப்படின்னு சொன்னால் ஃபைல் வியூ காமிக்குது, இங்கே ஃபோல்டர் வியூ காமிக்குது. இல்லைன்னா நான் மை ட்ரைவ் நான் போய் பார்க்கும்போது எனக்கு பாருங்கள், ஸோ ஆல்ரெடி ஹவு டு கெட் ஸ்டார்டட் அந்த பிடிஎஃப் இருந்துச்சு. நான் இன்டர்நெட்டும் followup.txtயும் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன். அண்ட் ஆல்சோ பிளெண்டருங்கிற ஃபோல்டர் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன். ஸோ ஹோம் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கலாம். மை ட்ரைவ் அப்படிங்கிற ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் மை ட்ரைவில் என்னெல்லாம் இருக்குது, இது உங்களுடைய கூகுள் ட்ரைவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ். இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் கூகுள் ட்ரைவில் உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, உங்களுடைய கம்ப்யூட்டர் கொண்டு போக முடியல, அல்லது உங்கள் லேப்டாப்பில் வந்து உங்களால் கொண்டு போக முடியல அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி உங்களுடைய கூகுள் மெயிலை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் அங்கேருந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே வந்து எப்படின்னா இன்டர்நெட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே இன்னொரு ஃபைலை ஆட் பண்ணுறீங்க, நீங்கள் போன இடத்துல ஒரு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க, அங்கே லாக் ஆஃப் பண்ணிட்டீங்க, திரும்ப ஊருக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு திரும்ப நீங்கள் வந்து லாகின் பண்ணி பார்க்கும்போது உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும்.
ஸோ இது மூலமாக நீங்கள் இந்த ஃபைல்ஸை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே எடிட் பண்ணுறீங்க, திரும்ப நீங்கள் இங்கே வந்து உங்கள் லோக்கலுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் மேக் அ காப்பி, ரீநேம், இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளெண்டர்ன்ற ஃபோல்டரை நான் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் இந்த பிளெண்டர் ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ஷேர் இருக்குது, ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணும்போது அது இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் ஆகிடும். அது மாதிரி காப்பி லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த லிங்க்கு மூலமாக இந்த ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து வியூ பர்மிஷன், எடிட் பர்மிஷன் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யாருக்கு அந்த ஷேரிங் ஆக்சஸ் கொடுக்குறீங்களோ அதை அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் டிரைவ் பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் டிரைவை பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா நமக்கு எவ்வளோ தான் புரிஞ்சாலும் அது மறந்து போயிடும். ஸோ இன்றைக்கி கூகுள் டிரைவ் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னால் க்ளவுட்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த வீடியோவோட கமெண்ட்டில் நீங்கள் வந்து அதை தெரிவிங்க. அடுத்தது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் எளிதில் புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பல வீடியோக்கள் வரும் வரை இணைந்திருங்கள். நன்றி.